எப்படி நாமெல்லாம் அவங்கவுங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடுறோமோ அதே மாதிரி நீயும் வெளியில வந்துருவேப்பா. அது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டா பிரச்சனை சரியாயிடும். இந்த விஷயத்தை தானே ரன்பீர் கிட்ட சொல்ல வந்தா நினைச்சேன், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் சொல்ற எந்த பேச்சையும் கேக்குறது இல்ல. நான் உன்னோட பேச்சை கேக்குறது இல்லையா? நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேனே பிராச்சி. கேக்குறது இல்ல, நீ எதையுமே கேக்குறது இல்ல. பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு இங்க வந்து இங்க இருந்து போ? நான் சொல்றது கேளு பிராச்சி ப்ளீஸ். நான் என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். நான் கோவத்துல இருந்ததுனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். அதனாலதான் பாக்குறவங்களுக்கு நான் கோவமா இல்லாத மாதிரி தெரிஞ்சது. ஆனா நான் கோவமா இருந்தேன். ஆனா எனக்கு லவர் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. அட பாரா, என்ன ஒரு செட்டப். என்ன விஷயம் இன்னைக்கு பல்லவி கிட்ட இருந்து தப்பிச்சு இப்படி தனியா வைன் குடிச்சிட்டு இருக்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நீ சேர்ந்துக்கோ. சந்தோஷம்? உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? இப்படி தனியா உட்காந்து குழந்தைங்க குடிக்கிற சரக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? நீயே குடி. நான் இதை அடிச்சுக்கிறேன். நண்பர்களுக்கெல்லாம் நண்பைவன். ஆஹா, நல்லா சேரும் இந்த டீம். ஒன்னா சேர்ந்துட்டாங்க 3 பேரு. நீ, நான், அப்புறம் உன்னுடைய அந்த நண்பன். பல்லவி இங்க பாரு, விக்ரம் எப்படி ஒளிஞ்சு உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானே. இல்ல டார்லிங். அட பாவி, கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருந்துச்சு. யாரு பேரடா சொல்லி வெளுத்து போயிருக்கு பாரு. பல்லவி பேரை சொல்லி என் சந்தோஷத்தையே கெடுத்துட்டியாடா. இப்பதான் ஏறிச்சு, அத அப்படியே இறக்கிட்டியடா. இத குடிச்சு ஏறுதா உனக்கு? கலாய்க்காதடா என்ன. நான் ஏன்டா உன்னை கலாய்க்க போறேன்? நீ என் டார்லிங்டா, என் மச்சான், நீ மாப்பிள்ள. நீ இப்ப என்ன மச்சான்னு கூப்பிடு, இல்ல மாப்பிள்ளன்னு கூட கூப்பிடு, இல்ல இப்படி கூட கூப்பிடு, கோமாளின்னு. ஆனா நீ என்னோட கூட்டாளி. இப்ப நீ எனக்கு பங்காளி. கூட்டாளி பங்காளி செமையா இருந்துச்சு. நல்லா இருக்குடா. அப்புறம் என்ன? அதனாலதான் அம்மா புள்ள பல்லவி கூட சேர்த்து நண்பன் உன்னையே நேசிக்கிற பார்த்து, அதனால இந்த விஷயத்தை நீ உன் மனசுல ஏத்து. பிரமாதமான கவிதை. நல்லா இருந்துச்சுல? நல்லா இருந்துச்சுல? Cheers. Cheers. ரொம்ப ஜாலியா இருக்குடா. ஏய், இன்னொரு பெக்குடா, இன்னொரு பெக்கு போடுவோமா? லாஸ்ட் பெக் ப்ளீஸ், லாஸ்ட் பெக். சரி, ஸ்மால் தான். ஓகே. அதுக்கப்புறம் நாம தூங்க போயிடணும். தெரியுமா, ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா கெஸ்ட்டுங்களுக்கு சாப்பாடு கரெக்டான நேரத்துல கிடைச்சது. சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நல்லா டேஸ்டாவும் இருந்துச்சு. நல்லா ரசிச்சு சாப்பிட்டாங்க. எப்ப சாப்பாடு சரியான நேரத்துக்கு கிடைக்குதோ அதோட வேல்யூவே தனிதான். ஹங்கிரி மேன், ஆங்கிரி மேன். ஆல்வேஸ் ரிமெம்பர். So I am really very happy. I feel that இது எல்லாத்துக்குமே காரணம் பிராச்சியோட மாம் மட்டும்தான். அவங்க தான் எல்லாத்தையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. I am so happy man. நீ ஒன்னு பண்ணு. ஏய் நில்றா. இந்த ரவுண்டு பிராச்சியோட அம்மா பேரை சொல்லி. பாட்டம் சியர்ஸ். சியர்ஸ். யார்கிட்ட இருந்து? ரிமைண்டர். அது மெஹரா சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஃபைல் தேவை. இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ். நான் போய் எடுத்துட்டு வரேன். அட ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மம்மி. ஹலோ. மம்மி, நீ எங்க இருக்க, என்ன பண்றேன்னு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா. நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நான் உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 15 மினிட்ஸ்ல இங்க இருக்க, சரியா? ஒருவேளை நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேரலனா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன், பாத்துக்கோ. ஓகே. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் நீங்க பாட்டி கிட்ட காமிங்களேன். 15 மினிட்ஸ் ரன்பீர். எங்க அம்மா இருக்காங்களே, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. புதுசா எது வாங்கினாலும், ட்ரெஸ், துணிமணி, ஹேர் கலர், எது வாங்கினாலும் என்கிட்ட தான் காமிக்கணும்னு நினைப்பாங்க. டாட் கிட்ட காமிக்கலாம், பாட்டி கிட்ட காமிக்கலாம், ஆனா என்கிட்ட தான் காமிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குலாம் தெரியாது, பாவம் இந்த சின்ன ஜீவன் மேல எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஓ பாவம், இந்த குழந்தை என்ன பண்ணும் இல்லையா? இதான் ப்ராப்ளம். அம்மா, இந்த ஃபைலை அர்ஜென்ட்டா கொடுத்துட்டு வரணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அட நில்லு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறோம், நானும் வரேன். அப்படி எல்லாம் முறைக்காத. ஒண்ணு பண்ணலாம், நீ வந்து ரைட்ல உட்காரு, நீ சீட் ஓரமா தள்ளியே உட்காரு, நான் சீட்டோட லெஃப்ட்ல உட்காந்துக்கிறேன். இவன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றது, இவன் முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. சரியாதான் அவன் சொல்றான். ஒரே இடத்துக்கு தானே போறீங்க, அப்போ ஒண்ணா போனா என்ன? பாரு டைம் என்ன ஆகுது. சரி, நீங்க சொல்றதுனால இவன் கூட போறேன். ஆனா ஒருவேளை உங்களுக்கு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவனை யாரோ கொண்டுட்டாங்கன்னு தகவல் வந்தா அது யாரா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பயங்கரமா இருக்கா இவ. இவ்வளவு பெத்தீங்களா இல்ல செஞ்சீங்களா? சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, நீங்களா இவ்வளவு பிராச்சின்னு பாசமா கூப்பிடுறீங்களா இல்ல பயத்தோட கூப்பிடுறீங்களா? பயத்தோட தான். பயத்தோட, கரெக்டா சொன்ன. ஆனா உங்க 3 பேர்ல யாரும் இப்படி கொடூரமா இல்லையே. யாரோட குணம் இவளுக்கு? சித்தியோடது தான். ஓவரா பேசாத.
அதுக்கு எதுக்கு தலகாணி? டேபிள் லேம்ப தூக்கி மண்டையில போடு. இவளோட கதை ஒரேடியா முடிஞ்சிரும். ரன்வீர், உனக்கு சஹானா மர்டர் ஆயிட்டர் நியூஸ் கிடைச்சதுன்னா அப்ப நீ புரிஞ்சுக்கணும் யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு. அடி பாவி, என்ன கோத்து விடுறாள இவ? அடியை விளையாட்டுக்கு சொன்ன என்ன பேச்சு பேசுறா பத்தியா இவ? பாத்துக்கிட்டே இரு, நிஜமாவே உன்னை போட்டு தள்ள போறேன். ஏன் இங்கே சிரிச்சிட்டு நிக்காத, கிளம்பலாமா? சரி நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய் Bye. தேங்க் யூ. பாய் கைஸ். பாய். பாய். லிசன், டோன்ட் டாக். அப்படி நம்ம பேசாம இருந்தா நம்மளோட பிளான்ல என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ எதுவும் பேசாத. நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஆக்சுவலா உனக்கு என் மேல பரிதாபம் தான் வரணும் எனக்கு நடந்ததை பார்த்து. பரிதாபமா? பரிதாபம் என் சிச்சுவேஷனை பார்த்து. அது மட்டும் இல்லாம பிரச்சனை, நம்ம 2 பேரும் ஒரே சைடுல தானே இருக்கோம். நீ என் சைடு இருக்க, அதுவும் இல்லாம நான் உன் பாய் ஃப்ரெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நீ எப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன? யார்? நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. ஓகே ஓகே ஓகே, நான் உன்னை யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ல சொல்றியோ நான் அதவே சொல்றேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்னா ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கிறது. அப்ப ஃப்ரெண்ட்னே சொல்ல வேண்டியதானே? ஓகே யார், ப்ளீஸ் கோவப்படாத. நான் உன்னை ஃப்ரெண்டுனே சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் ரன்வீர், ஸ்டாப் த கார். என்னாச்சு யார்? வண்டி நிறுத்து. ஏன் என்னாச்சு? ஸ்டாப். ஹேண்ட் பிரேக் போட்டியா? அட பிராச்சி, ஏன் கோச்சிக்கிற? அடிக்கடி கோவப்படுற நீ என்கிட்ட. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி சாரி சாரி, நான் பேசுனது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா சாரி. நான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்? காது பிடிச்சிக்கோ. காது பிடிக்கட்டுமா? இங்க பாரு, தோ பிடிச்சிக்கிறேன். ப்ளீஸ் நீயே சொல்லிடு உன்னோட மூடை எப்படி சரி பண்ணணும்னு. நான் பண்றேன். நான் உனக்கு பாட்டு பாடி காட்டட்டுமா? கிட்டாரே இல்லாம நான் பாட்டு எப்படி பாடுறது? நான் உனக்கு இங்க பாரு, நான் ஜோக் அடிச்சா கூட உனக்கு சிரிப்பு வராது. அப்படின்னா நான் உனக்கு டான்ஸ் பண்ணி காட்டுறேன். நீ ஸ்டார்ட்னு சொல்லு, நான் மியூசிக் மொபைல்ல போட்டு டான்ஸ் ஆடுறேன். இந்தியன், வெஸ்டர்ன், கிளாசிக்கல் கதை ஆடுறேனா? நீ கண்டிப்பா சிரிப்ப. ரச்சி, ஓ ப்ளீஸ் நீ ஒத்துக்க, ப்ளீஸ் ப்ளீஸ். தோ பாரு, நீ இப்படியே உம்முன்னு நின்னுட்டு இருந்தீன்னா நான் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிரும். ப்ளீஸ். உனக்கு நிஜமாவே கத்துக்க தெரியுமா? தெரியும், ஆஃப் கோர்ஸ். ஆனா பாரு, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா வராது, ஆனா வரும். இப்போ நான் முதலில் செய்ய வேண்டியது வணக்கம், சரியா? இப்படி சாரி, இப்படி 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 இப்படி. நீ சரியான பைத்தியம். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட முட்டாள்தனமான நடவடிக்கை உனக்கு பிடிக்கணும். நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட முட்டாள்தனத்தை நம்ம ரொம்ப ரசிப்போன்னு. இல்லன்னா முட்டாள்தனத்தை நம்ம எதுக்கு ரசிக்க போறோம்? நீ ஒன்னும் ஸ்டூபிட் இல்ல, நீ எரிச்சல மூட்றவன். முதல்ல தள்ளு. ஏய், எங்க போற? ராச்சி, ரிக்ஷா. அண்ணா வண்டி எடுங்க. ஒன் செகண்ட். இவங்க எல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க, இவங்க கிட்ட பைசா இல்ல. மேடம், ஆட்டோ போகாது மேடம். காசா என்கிட்ட இருக்கு, இங்க பாருங்க. வண்டி எடுங்க. இது எப்படி? சீக்ரெட்டா வச்சிருக்கேன், என்கிட்ட எப்போ இருக்கும் பாத்தியா? இது கள்ள நோட்டு. இவ கிட்ட இருக்க எல்லா நோட்டும் கள்ள நோட்டு தான். இப்பதான் ஐஸ்கிரீம் கடைக்காரங்கிட்ட நோட்டை நீட்டினா அவன் திருப்பி தூக்கி மூஞ்சிலே அடிச்சான். ஐயோ, இவன் போய் சொல்றான். நீங்க வண்டி எடுங்க, சீக்கிரம் போங்க. மேடம், ஆட்டோ வராதுன்னு சொல்றேன் இல்லையா? என்ன பேசுறீங்க? ஆட்டோ வராதுன்னு. ச்சே. தேங்க்யூண்ணா, நீங்க கிளம்புங்க. சாரி. அட பிராச்சி, எங்க போற நீ? வேற ஆட்டோ பிடிக்க போறியா? பிராச்சி, ஓ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா நான் இன்னைக்கு பாத்துட்டேன், ஒருவேளை நான் உனக்கு தேவையே இல்லைன்னா வித்தியாசமே இருந்திருக்காதே மாயாக்கும் உனக்கும். ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு நீ என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோ, ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். ஆனாலும் ஃபீலிங் இருக்கு, அது உனக்கே தெரியும். You know what, பிராச்சி? எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். நம்ம இப்போ பாட்டு கேட்கலாமா? Let's hear some music. எந்த பூவும் சொல்லாத வார்த்தை சொன்னா. நான் வேற பாட்டு மாத்துறேன். ஆமா, உங்ககிட்ட ப்ளூடூத் இருக்கா? இல்ல வேண்டாம், விடு, நான் வேற ஸ்டேஷன் மாத்துறேன். இனிமே நீ என்ன தனியா எங்கேயும் போக விட மாட்டல? இல்ல. வெரி குட். நானும் அதுதான் யோசிச்சேன், இனிமேல் நான் உன் கூடவே இருக்கணும். என்னாச்சு பாட்டி? அடே கோட்டானே, உள்ள போய் பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு. உள்ள போ. மாப்ள, வாங்க வாங்க.
என்னாச்சு அங்கே நின்னுட்டீங்க? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு ஒன் செகண்ட், நீங்க என்ன நடக்குது? மிஸ்டர் மெஹ்ரா, இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ரன்பீருக்கும் மாயாவுக்கும் நாங்க கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். ரன்வீருக்கும் மாயாக்கும் கல்யாணம்? என்ன பேசுறீங்க? அததான் நானும் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ரன்பீருக்கும் மாயாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இவங்க தான் சொன்னாங்க ரன்பீர் வருவான், ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லுவான்னு. அட இவங்க என்ன சொல்றது பெரியமா? நான் சொல்றேன், இந்த கல்யாணம் எல்லாம் இங்க நடக்காது. அது எப்படி நடக்காம போகும்? ரன்பீர் மாயாவை காதலிக்கிறான், அதுக்கப்புறம் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படின்னா எக்ஸாக்ட்லி. நானும் எவ்வளவு நேரமா இவங்களுக்கு புரிய வைக்கிறது, இவங்களுக்கு என்னடானா புரியவே மாட்டேங்குது. ஒன் செகண்ட், இங்க என்ன நடக்குது? லவ் பண்றான், கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா வாட்ஸ் கோயிங் ஆன்? ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? யாருக்கு இதுல விருப்பம் கிடையாது, ரன்பீருக்கும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. கண்டிப்பா. உங்க பொண்ணு அழகா தான் இருக்கிற, அம்சமா தான் இருக்கா, வீட்லயே வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருச்சு. வேற ஒரு பையன் கூட, ரன்பீர் கூடவா நடந்தது? எங்க நடந்துச்சு? என்னது? மாப்பிள்ளை எங்க நடக்க விட்டாரு? மாப்பிள்ளையா? ஐயோ, நீங்க முதல்ல மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதை நிறுத்துங்க. அப்படிதான் கூப்பிடுவேன், ஏன் கூப்பிடுறேன்னு கூட சொல்லுவேன். சரியா என்கேஜ்மெண்ட் நடக்கிற நேரத்துல மாப்பிள்ளை அங்க வந்தாரு. எல்லாருக்கும் முன்னாடியே என் பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. ப்ரொபோஸ் பண்ணானா? இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா அந்த பொண்ணு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ரன்பீர் மாயாவை தான் காதலிக்கிறான் அப்படின்னு. நீங்க அப்படியே பேசிக்கிட்டே போகாதீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. இவர் போய் சொல்றாரு. ஏய், என்னடா பண்ற? குண்டு ஏமல பண்ற போது தள்ளி போ, தள்ளு. கண்ண கீழ இருக்குங்க, கீழ இருக்கு. முதல்ல இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்னடா நடக்குது? சம்பந்தியோட வீட்டுல இப்படியே நடந்துக்கிறது. மருமகன்றது இன்னொரு மகன் மாதிரி. ஐயோ ப்ளீஸ் சார், கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாருங்க சார், என் பையன் ஒண்ணும் உங்க பொண்ணை காதலிக்கல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. தயவு செஞ்சு எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பொருத்தம் பாக்குற வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இது நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறீங்க. காதலிக்கலையா, கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? மாப்பிள்ள நீங்க இது வரைக்கும் எதுவும் வீட்டுல சொல்லவே இல்லையா? அட்லீஸ்ட் ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடியாவது வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? ரன்பீரும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அதுவும் முக்கியமா ரன்பீர் மாயா மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான். அதனாலதான் மாயாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போறது தெரிஞ்சு அவனால பொறுத்துக்க முடியல. அதனால எல்லாருக்கும் முன்னாடி மாயா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. ப்ரொபோஸ்? என்னடா பண்ணி வச்சிருக்க? அட கடவுளே, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய், அது வெடுங்கப்பா, அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அந்த டிவி ஆன் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே அதை பாருங்களேன், அந்த ரொமான்டிக் கதையை. மாயா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்ன காதலிக்கிற. அப்புறம் என்ன? ப்ளீஸ் கெட் மேரிட். கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன பைத்தியமா ரன்பீர்? எனக்கு ஒன்னும் பைத்தியம் இல்ல. நான் வேணா சொல்லிடுறேன், நான் முதல்ல பயந்துட்டு இருந்தேன்னு. இப்ப போச்சு. ஐ அம் a strong man. புரிஞ்சுதா உனக்கு? நீ இல்லாம நான் செத்து போயிடுவேன். நான் இல்லாம உன்னாலையும் வாழ முடியாதுன்னு தெரியும். சோ ப்ளீஸ் இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடு. ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. ஏன் இப்படி பேசுற? நீங்க இருந்து போ ப்ளீஸ். ஏதாவது டென்ஷனா இல்ல ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? ரன்பீரை பத்தியா? அப்படின்னா நீங்களும் அவனை பத்தி தான் யோசிக்கிறீங்களா? ஆனா உன்ன மாதிரி பால இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு யோசிக்கவே இல்லனா. இங்க பாருங்க, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா ரன்பீருக்கு மாயாவோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அட, பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு குழந்தை பெத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். குழந்தைங்க பெத்துக்கிறத பத்தி பேசல. ஓ, பிராச்சிய பத்தி கேட்டுட்டு இருக்கியா நீ? ஆமா, அவன் மனசு உடைஞ்சு போயிடும்ல. ரன்பீர் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறியா நீ? என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும், அவன் இனிமே பிசினஸ் மேன் எல்லாம் ஆக மாட்டான், அரசியல்வாதி ஆயிடுவான். ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போடுறதுக்கு பதிலா வேட்டி சட்டையை போடுவான் வெள்ளை கலர்ல. அப்புறம் எப்பவும் பொய்யான வாக்குறுதிகளை தான் தருவான், உண்மையே பேச மாட்டான். அவன் முன்னாடி யாரா இருந்தாலும் சரி, அவன் தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவன் முகத்துல எப்பவும் ஒரு பொய்யான ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அவன் மாயாவை ஏதாவது திட்டினாலோ இல்ல அடிச்சாலோ அவன் மாமனார் அவனுடைய வாழ்க்கையே நரகமாக்கிடுவாரு. என்ன, பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளன்னு கொஞ்சுவாரு. ஆனா வீட்டோட மாப்பிள்ளை ஆன உடனே அவனை தான் இஷ்டப்படிதான் ஆட்டி வைப்பாரு. பாவம் அந்த ரன்பீர், அவன் லைஃப் நாசமா போக போகுது. இல்ல இது கேட்கும் போதே ரொம்ப மோசமா இருக்கு.
ரன்பீருக்கு எப்படி? வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல, நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை தடுக்கணும். நிறுத்துங்க அந்த வீடியோ நிறுத்துங்க. பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கான் பையன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்பயாவது நீங்க எல்லாருமே நம்புறீங்களா? இப்பயாவது நம்புங்க. ரன்பீர் மாயாவை எவ்வளவு காதலிக்கிறான்னு. என்னமா நின்னு வேடி பார்த்துட்டு இருக்க? ஸ்வீட் எடுத்து எல்லாருக்கும் கொடுமா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாப்ள, எடுத்துக்கோங்க. அட இல்ல ஆண்டி, ஏன் கையால ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. நீங்க எடுத்துக்கோங்க. அதான் மாப்பிள்ள வீடியோல தெளிவா சொல்லிருக்காரு. அவர் என் பொண்ணை காதலிக்கிறாருன்னு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு. யோ தூக்கி போடியா உன் வீடியோவை. நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லன்னு. அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு சொன்னா புரியாதா? உங்களுக்கு வீடியோ கேம் தானே விளையாடணும். போங்க உங்க வீட்டுக்கு போய் அந்த வீடியோ கேம்ல விளையாடுங்க. போங்க. சபாஷ், உன் வாழ்க்கையிலேயே வீரமா முதல் தடவை பேசியிருக்கடா. கேட்டீங்களா நீங்க? என் பையன் என்ன சொன்னான்னு? என் பேரனோட கல்யாணம் உங்க பொண்ணு கூட நடக்கவே நடக்காது. புரிஞ்சுதா? ஒரு தடவை அவனை நல்லா பாருங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசா இது? அட குழந்தை இவன், என்னுடைய செல்ல சின்ன குழந்தை இவன். இப்ப கேட்டுக்கிட்டீங்களா? தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு கிளம்புங்க. வாய மூடுங்க. அப்படியே கண்ணா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வாக்கு கொடுத்திருக்கான். அவ்வளவுதான். நான் அந்த வீடியோல பார்த்தனே. நீங்க இந்த வீடியோவை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கானு. இவனாலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டு போனதை எல்லாருமே பார்த்தாங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியும். ரன்பீர் மேல மொலஸ்டேஷன் கேஸ் இருக்குன்னு கூட. மேபி அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எதனால அது சார்ஜ் ஆயிருக்குன்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு. ரன்பீர் என் பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்காக ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அவ மறுத்ததுனால அவளை மாலஸ்டேஷன் பண்றதுக்கு இவன் முயற்சி பண்ணிருக்கான். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயத்தை என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, ரன்பீர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். இல்லைன்னா அவன் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாராகட்டும், அதாவது ஜெயிலுக்கு. ரன்பீர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் ஊர்வலமா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஜனங்க என்ன பேசுவாங்க? சௌபே வீட்டுல சம்பந்தத்தை முடிச்சு அழகா கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம எல்லாருமே ஊர்வலமா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் சாரி, நான் உங்களை பயமுறுத்த விரும்பல. அது என்னன்னா, என்னுடைய சுபாவமே அப்படிதான். அப்பப்ப டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நிச்சயத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதனால ஏற்பாடு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். சம்பந்தி, அம்மா, அப்புறம் மிஸ்டர் மெஹ்ரா, வாழ்த்துக்கள். ரன்பீர் கோலி கல்யாணம் பண்ணிக்க போறான் மாயாவை. அபிஷேக் சார், இந்த தடவை என்கேஜ்மெண்ட்ல உங்க ராக்கிங் மியூசிக் நடக்கணும், டான்ஸோட சேர்த்து. அப்புறம் இந்த தடவை நான் ரெக்வஸ்ட் பண்ணல, டிமாண்ட் பண்றேன். இதை நிறைவேற்றியே ஆகணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். நாங்களும் ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க வேலை வேற நிறைய இருக்கும். நீங்க அந்த ப்ரொபோஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீரமா, பயமே இல்லாம ஒரு லீடர் மாதிரி. சூப்பர். போலாமா? அப்படி போட்டேன். எல்லாரும் போய் சொல்றாங்க. ஐ ஸ்வேர் ஐ டிட் நாட் ப்ரோபோஸ். நான் போய் அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணுவேனா? அதுவும் மாயாவ. அப்ப நீ பண்ணது என்ன? மிரட்டலா? எங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சது. அப்ப அதுக்கு என்ன பேரு? மாம், லிசன் டு மீ, யூ ஹேவ் டு லிசன். ஆக்சுவலி கேமரால நல்லா தெளிவா பதிவாயிருக்கு. நீ அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்ன. அட டாட், ஓகே, நான் மாயாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் ட்ரைங் டு பிளாக்மெயில்.
ஆமா நான் பிளாக்மெயில் பண்ணும்போது அவகிட்ட என்ன சொன்னா வெளியே போய் நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன் மாலிசேஷன் சார்ஜ் பண்ணத அதனால நீ உண்மையை ஒத்துக்கலனா உண்மையாவே நான் உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா நான் தானே உன மாலிசேஷன் பண்ணேன் ஆனா பாருங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க இதுல ஹைலைட் என்னன்னா நான் ரெண்டாவதா சொன்ன கல்யாண மேட்டர் மட்டும் தான் கேட்டாங்க பிளாக்மெயில் மேட்டர் கேட்கவே இல்ல இவங்களும் வந்துட்டாங்க இங்க பாதி விஷயத்தை கேட்டுட்டு இவங்க எல்லாம் இங்க உங்ககிட்ட சம்மதம் பேசுறதுக்காக வந்துட்டாங்க இத பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த பொண்ணு மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது புரிஞ்சுதா உனக்கு உங்க பாட்டி ரொம்ப சரியா சொன்னாங்க நாங்க இந்த கல்யாணத்தை நடக்க விடவே மாட்டோம் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்